அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் எப்பர்ஸ். ஸோ மினிமம் கண்டென்ட்ல எப்படி மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்றது அப்படிங்கிற இனிஷியேட்டிவ்ல நம்ம பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ 9th ஹிஸ்டரி புக்ல 3rd லெசன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன். ஸோ முதல்ல சங்க இலக்கியங்கள் எப்படி தொடங்க ஆரம்பிச்சது, நம்ம யூனிட் 9 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், யூனிட் 8 இது எல்லாத்தையுமே வந்து இந்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ தொடக்க கால தமிழ் சமூகம் குறித்து அறிந்து கொள்வதற்கான சான்றுகள் என்னென்னவா இருந்துச்சு. முதல்ல வந்து 8 தொகை நூல்கள் இருந்தது. 8 தொகை நூல்கள் என்ன அப்படின்னு தெரியும். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு இது எல்லாமே வந்து 8 தொகை நூல்களா இருந்துச்சு. ஸோ அடுத்தது 10 பாட்டு நூல்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்படுவது என்னன்னா திருமுருகாற்றுப்படை, பொன்னராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடாம். ஸோ இந்த 10 பாட்டின் கீழே வரக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ இதெல்லாமே சங்க காலத்துல இருந்தே நம்மளுடைய நூல்களா, நம்மளுடைய சிறப்புகளை சொல்லக்கூடிய ஒரு நூல்களா இருந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் 17 கீழ்கணக்கு நூல்கள். ஸோ 17 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது மொத்தம் 18 நூல்கள் இருக்கும். ஸோ அதை பத்தின விஷயங்கள் எல்லாமே இதுல கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஐம்பெரும் காப்பியங்கள் சொல்ல அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இது எல்லாமே வந்து ஐம்பெரும் காப்பியங்கள்ல அமைஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரி தமிழ் பிராமி கல்வெட்டுகளா இருக்கட்டும், நடுகற்களா இருக்கட்டும், நம்மளுடைய வரலாறு என்னவா இருந்துச்சு, நம்மளுடைய மக்களுடைய வாழ்க்கை முறைகள் என்னவா இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே இந்த லெசன்ஸ்ல இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அழகன் குளத்தில் கிடைத்த சுடுமண் களத்தில் காணப்படும் கப்பல் உருவம். ஸோ கப்பல் உருவம் கொண்ட சுடுமண் களம் எந்த இடத்துல காணப்பட்டுச்சு அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கலாம். ஸோ த ஆன்சர் இஸ் அழகன் குளம். ஓகேங்களா? ஸோ புலிமான் கொம்பை நடுக்கற்கள். ஸோ நடுக்கற்கள் மூலியமா நம்மளுடைய வீரத்தீர செயல்களா இருக்கட்டும், இல்ல அவங்கள பத்தின விஷயங்களா இருக்கட்டும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ புலிமான் கொம்பை நடுக்கற்கள் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேனி மாவட்டத்தினுடைய வைகை ஆற்று பள்ளத்தாக்கில், ஸோ வைகை ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ள ஊர் தான் வந்து புலிமான் கோம்பை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது வந்து புள்ளிமான் கோம்பை அப்படிங்கிறது பின்னாடி வரும்போது புலிமான் கோம்பையா மாறிடுச்சு. ஸோ 2006ஆம் ஆண்டில் இந்த ஊரிலிருந்து தமிழ் பிராமி கல்வெட்டுகளுடன் கூறிய அரிய நடுக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அரிய நடுக்கல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. புலிமான் கொம்பில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளில் ஒன்று கீழ்கண்ட செய்தி காணப்படுகிறது. என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா கூடல் ஊர் ஆகோல் பெடு தீயன் அந்தவன் கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா கூடலூரில் ஆணிரை கவர்ந்த போது நடந்த பூசலில் கொல்லப்பட்ட தீயன் அந்தவனுடைய கல் அப்படிங்கறத இதுல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு நடுக்கல் இருக்கு, அதுல இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ புலிமான் கோம்பில கிடைச்ச நடுக்கல் இதுதான். அடுத்து தொல்லியல் ஆய்வு களங்கள் எப்படி இருந்தது. சரி, அரிக்கமேட்டில் கண்டறியப்பட்ட உரைக்கிணறு எங்க கண்டறியப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா அரிக்கமேட்ல கண்டறியப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன் ஸோ இதெல்லாமே மேட்ச் ஃபாலோயிங்லயும் கேட்கலாம். ஓகேங்களா? கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல மேட்ச் ஃபாலோயிங்ல இந்த மாதிரி என்னென்ன எந்தெந்த இடத்துல எங்கெங்க கண்டுபிடிக்கப்பட்டது, தொல்பொருள் ஆராய்ச்சி நடந்த இடம், கிடைத்த பொருட்களை வந்து மேட்சஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ செதுக்கு வேலைப்பாடுகள் கொண்ட அணிகலன்கள் எங்க கிடைச்சது அப்படின்னா பட்டணம், கேரளால கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்திய தொல்லியல் துறையில் இருக்கக்கூடிய ஆய்வு எப்படி வந்து நம்மளோட ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா உருவாச்சு, அதுக்கு யார் தலைமையிடம், இது எல்லாமே நம்ம போன வீடியோஸ்ல பார்த்திருக்கோம். ஸோ அந்த வீடியோவையும் பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. புதுக்கோட்டையில் கிடைத்த ரோமானிய நாணயங்கள். ஸோ ரோமானிய நாணயங்கள் எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புதுக்கோட்டைங்கிறது ஆன்சர். முத்திரை பொறிக்கப்பட்ட நாணயங்கள் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி வட்டடிகள் நாணயங்கள் இதெல்லாமே எங்க கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது இதில் நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்ஸ் பியூட்டிகரியோட நிலப்படம், ஸோ எப்படியெல்லாம் வந்து அவங்களுடைய ஆட்சிகள் இருந்துச்சு அப்படிங்கிறது சங்க காலத்துல இப்ப வரும். சங்க காலங்கள்ல ஐந்திணை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது. ஸோ அந்த ஐந்திணைகள் என்ன, ஐவகை நிலங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதுதான் குறிஞ்சி திணை, முல்லை திணை, மருதம் திணை, நெய்தல் திணை, பாலை திணை அப்படின்னு சொல்லியும் வரும். ஸோ குறிஞ்சி அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னா மலையும் மலை சார்ந்த பகுதிகளா இருக்கு. முல்லை அப்படிங்கிறது காடும் காடு சார்ந்த பகுதிகளா இருக்கு. மருதம் அப்படிங்கிறது வயலும் வயல்வெளி சார்ந்த பகுதிகளுமா இருக்கு. நெய்தல் அப்படிங்கிறது கடலும் கடல் சார்ந்த பகுதிகள். பாலை அப்படிங்கிறது வறண்ட நிலப்பகுதி. ஸோ இந்த மாதிரி ஐவகை நிலங்கள் பிரிக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ சங்க காலத்துடைய அரசியல், அவங்களுடைய அரசியல் நிலைகள் என்னவா இருந்தது அப்படின்னா அப்போ மூவேந்தர்கள் வந்துட்டாங்க. யாருன்னா சேர சோழ பாண்டியர்களுடைய வம்சாவளிகள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு புறத்தில் யானையும் மறுபுறத்தில் அங்குசமும் வில்லும் அம்பும் பொறித்த சேரர் நாணயம். ஸோ சேரர் நாணயத்துல என்னென்ன இருந்துச்சு, என்னென்ன பொறிக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறத கேட்கலாம். என்ன அப்படின்னா யானை, அங்குசம், வில், அம்பு இது எல்லாமே சேர்ந்தது சேர நாணயத்துல. அதே மாதிரி
சோழர்களுடைய நாணயத்துல என்னவா இருந்துச்சு அப்படின்னா முகப்பில் புலி உருவம், அதாவது முன்னாடி புலி உருவம் இருந்திருக்கு, மறுபுறத்தில் யானை மற்றும் புனித சின்னங்களும் பொறிக்கப்பட்ட சங்க கால சோழர் நாணயங்கள். சோழர் நாணயங்கள் என்ன இருந்துச்சு அப்படின்னா புலி உருவம் இருந்தது, யானை உருவம் இருந்தது, புனித சின்னங்கள் இருந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாண்டியர், மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட சங்ககால பாண்டியர் நாணயங்கள். நாணயங்கள் பாண்டியர்கள் நாணயத்துல வெறும் மீன் சின்னங்கள் மட்டும் இருந்துச்சு அப்படிங்கறத இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். சங்ககால சமூகம். இப்படி சமூகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா பெண்களுடைய என்ன வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்களுடைய கைவினை பொருட்கள் என்னவா இருந்தது, மேய்ப்பு தொழில் என்னவா இருந்தது, வேளாண்மைக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, எல்லாமே இதுல இருக்கும். பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகெயின் ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம். பல்வேறு மட்கலன்கள் இது எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா பொருந்தல்ல கிடைச்சிருக்கு. பொருந்தல்ல கிடைச்ச பல்வேறு மட்கலன்கள், பளபளப்பான வண்ணப்பூச்சுடைய அலை போல் தீட்டப்பட்ட மட்கலன் அப்படிங்கிறது ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அந்த மட்கலன்களையே எப்படி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அவங்க காட்டியிருப்பாங்க அப்படிங்கறத இதுல நம்ம பார்க்கலாம். புதுச்சேரியில் கிடைத்த இரும்பு வாள்கள். இரும்பு வாள்கள் எங்க கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புதுச்சேரியில. சங்க காலத்தை சேர்ந்த செம்மணிகள், பொறிப்பு வேலைப்பாடுடைய சங்ககால செம்மணிகள், தங்க கோடரி வடிவ நகை, தங்கத்தாலான தொங்கல் அணி பொருந்தல். இது எங்க கிடைச்சது அப்படின்னா பொருந்தல்ல கிடைச்சது. தங்கத்தாலான அணிகள் இது எங்க கிடைச்சது அப்படின்னா பட்டணம்ல கிடைச்சது. நெல்மணிகளை பதித்து அடையாளமிடப்பட்ட சுடுமண்ணில் செய்யப்பட்ட அச்சு இது எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னா கீழடியில இருந்து கிடைச்சது. ஓகேங்களா. துணி நெசவுகள். இது எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய எங்கெங்க கிடைச்சது, எந்தெந்த அகழ்வாய்வுகள் மூலியமா நம்ம தோண்டி எடுக்கப்பட்டது அப்படிங்கறத பார்க்கலாம். கொடுமணல்ல இதுவும் இம்பார்ட்டன்ட். கொடுமணல் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா செம்மணி கற்கள் பதித்த வெண்கலத்தாலான புலி உருவ சிலை கிடைச்சிருக்கு. அது எங்க அப்படின்னா கொடுமணல்ல. புதுச்சேரியினுடைய ஆரோவிலில் கிடைத்த வெண்கல கிண்ணம், பொருந்தல் அகலாவில் கிடைக்கப்பெற்ற கண்ணாடி மணிகள். கண்ணாடி மணிகள் பொருந்தல். பட்டணத்தில் கிடைக்கப்பட்ட நூற்பு கதிர், கொடுமணலில் கிடைத்த துணியும் நூற்பு கதிர்களும். துணியும் நூற்பு கதிரும் கொடுமணல்ல கிடைச்சிருக்கு. உடைந்த சங்கு வளையங்கள். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அப்ப நம்ம எக்ஸ்கவேட் பண்ணி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஓகேங்களா. தமிழ்நாட்டிலிருந்து ரோம் நகருக்கான கடல்வழி வணிக பாதை இங்க கொடுத்திருக்காங்க. எங்க இருந்து எப்படி சுத்தி இவங்களுடைய பாதைகள் அமைச்சு நம்மளுடைய மிளகுக்காக கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நன்கு வடிவமைக்கப்பட்ட யவனர்களுடைய கப்பல் தங்கம் பிற உலோக காசுகளுடன் முசிறி துறைமுகத்திற்கு மிளகை ஏற்றி சென்றதாக அகநானூற்றினுடைய 149 செயல் கூறுகிறது. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகநானூர்ல எத்தனாவது பாடல் அப்படின்னு கேட்பாங்க, இல்ல எதுல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. எப்படின்னா யவனர்களுடைய தங்கத்துக்கும் பிற உலோகங்களுக்கும் ஈடாக எதை நம்ம விற்பனை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மிளகை விற்பனை செஞ்சோம். இதோட சான்று எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகநானூர்ல இருக்கக்கூடிய 149வது செயல கூறுகிறது அப்படிங்கறத மீன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. எகிப்தினுடைய தெற்கேனியில் கண்டெடுக்கப்பட்ட மிளகு வைக்கப்பட்டிருந்த தமிழகத்தினுடைய பானைகள். தமிழகத்தின் பானைகள் எங்க கிடைச்சிருக்கு, எகிப்துல பெர்னிகே அப்படிங்கக்கூடிய இடத்துல கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், சாத்தன் என பொறித்த சுடுமண் துண்டுகள், பெரும்பத்தன்கள் குவான் லூக்பாட் அப்படின்னு கிடைச்சிருக்கக்கூடிய தாய்லாந்துல கிடைச்சிருக்கக்கூடிய பெரும்பத்தன்கள். அதாவது என்னன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் மாதிரி ஒரு டேட்டா அதுல இருந்திருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அது எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தாய்லாந்துல கிடைச்சிருக்கு. நகர்மயம் என்பது என்ன அப்படிங்கிறது இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. திட்டமிடப்பட்ட வடிவமைப்பும் செங்கல் கட்டுமானங்களும் கொண்ட மக்கள் வசிப்பிடமே நகரம் ஆகும். வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு அல்லாத ஏனைய தொழில்களில் ஈடுபடுகின்ற மக்கள் அவ்விடங்களில் பெருமளவில் வாழ்வார்கள். நகரங்களில் பற்பல உற்பத்தி பணிகள் நடைபெறும். வேளாண்மை எல்லாம் வரும்போது அது ஆப்வியஸா கிராமத்துக்கு போயிடுது. நம்பிக்கைகளும் வழிபாட்டு முறைகளும். இவங்களுடைய நம்பிக்கைகள் வழிபாட்டு முறைகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதுல அதுல கொடுத்திருக்காங்க. நுண்கலைகள் அப்படிங்கறதுல கண்ணுக்கு மைத்திட்டு மெல்லிய செம்பு குச்சி ஒண்ணு இருந்திருக்கு. அந்த காலத்துல இருந்தே பெண்களுடைய அழகு சார்ந்த பொருட்கள் அதிகமா யூஸ் பண்ணிருப்பாங்கிறத தெரியுது. கண் இமை முடியை அழகுபடுத்த பயன்படுத்தப்பட்ட கம்பி. இது எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. தமிழ் பிராமி எழுத்து வடிவம் அப்படிங்கிறது எங்க இருக்கு, என்ன மாதிரி இருக்குங்கிறது எல்லாமே இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. கொடுமணல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஈரோடுக்கு அருகில் உள்ளது அப்படிங்கறது சொல்லிட்டோம். கொடுமணல் எங்க இருக்கு, ஈரோட்டுக்கு அருகில் உள்ளது. சங்க இலக்கியமான பதிற்றுப்பத்துல குறிப்பிடப்படும் கொடுமணல் தான் இவ்வூர் அப்படின்னு சொல்லி கருதப்படுகிறது. பெருங்கற்கால முதுமக்கள் தாளிகளும் இரும்பு மணிக்கற்கள் சங்கு வேலைப்பாடுகள் குறித்த சான்றுகளும் இங்கு கிடைச்சிருக்கு. தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட 300க்கும் மேற்பட்ட மட்கல பொறிப்புகள் இந்த ஊரில் கிடைத்துள்ளன. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கண்டென்ட்ஸ். கொடுமணல்ல என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கலாம் இந்த பாக்ஸ்ல இருக்கு. கொடுமணல் அகழ்வாய்வில் தோண்டி எடுக்கப்பட்ட பெருங்கற்கால கல்லறை ஒண்ணு கிடைச்சிருக்கு. குதிரை சேனத்தில் பயன்படும் இரும்பு வளையங்கள், கொடுமணல் இது எல்லாமே கிடைச்சிருக்கு. சங்கு வளையல்களின் உடைந்த பகுதிகள், சங்கு இதுவுமே எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா கொடுமணல்ல கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல என்னென்ன கிடைச்சிருக்கு, எந்தெந்த ஊர்களுக்கு பின்னாடி என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இதுல பார்க்கலாம். அடுத்தது தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட குடுவை கிடைச்சிருக்கு. செம்மணி கற்களால் செய்யப்பட்ட மணிகள் கொடுமணல கிடைச்சிருக்கு. மனித எலும்பு கூடு இது எல்லாமே கொடுமணல கிடைச்சிருக்க கூடியது.
மதுரைக்கு அருகே உள்ள கீழடி. மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் நெடுஞ்சாலையில் சிலைமான் என்ற ஊருக்கு அருகில் கீழடி உள்ளது. இங்கே பள்ளி சந்தைத்திடல் என்று அழைக்கப்படும் பரந்த தென்னந்தோப்பில் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினர் மற்றும் தமிழ்நாடு தொல்லியல் ஆய்வுத்துறையினர் மேற்கொண்ட அகழ்வாய்வுகளின் மூலம் சங்க காலத்து நகரம் புதையுண்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஓகேங்களா? சோ யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினரும் தமிழ்நாடு தொல்லியல் ஆய்வுத்துறையினரும் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. செங்கல் கட்டுமானங்கள், கழிவுநீர் வழிகள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட மட்கல ஓடுகள், செம்மணி கற்களாலான அணிகள், முத்து, இரும்பு பொருட்கள், விளையாட்டு பொருட்கள், கண்ணுக்கு மைத்திடும் செப்பு கம்பி போன்றவை கண்டறியப்பட்டுள்ளது. சோ இது எல்லாமே எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா கீழடியில கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் அகழாய்வு மேற்கொண்டால் கைத்தொழில் முறைகள் மற்றும் பண்பாட்டு நடவடிக்கைகள் குறித்த தகவல்களும் கீழே வரும் வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ கீழடியில் இப்ப வரைக்கும் 8ஆம் கட்ட அகழாய்வு நடந்திருக்கு. சோ அதுக்கப்புறமான அகழாய்வுகள் அங்க செய்ய போறாங்க. இப்ப வரைக்கும் அங்க ஒரு லைப்ரரி இருக்கு. சோ என்னென்னலாம் கிடைச்சிருக்கு, என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கீழடியோட எக்ஸ்கவேட்டட் ஏரியாஸே நம்ம மக்கள் பார்வைக்காக வச்சிருக்காங்க. சோ முடிஞ்சா அதையுமே போய் பார்க்கலாம். கீழடியில கிடைத்த பலவிதமான பொருட்கள், அணிகலன்கள், படிகத்தாலான காதணிகள், உருக்கு உலை, செங்கல் கட்டுமானங்கள், இது எல்லாமே கீழடியில கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? செங்கல் கட்டுமானங்கள், செங்கல் தொட்டி, இது எல்லாமே. அதே மாதிரி பட்டணம், கேரளா. சோ இங்க என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா கேரளத்தின் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள வடக்கு பரவூர் அப்படிங்கக்கூடிய ஊரை ஒட்டிய வடகேகரா என்ற சிற்றூரினுடைய அருகே பட்டணம் அமைஞ்சிருக்கு. மேலை நாடுகளோடும் கீழே நாடுகளோடும் வணிக தொடர்பு கொண்டிருப்பது பழங்கால துறைமுகம் தான் பட்டணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இங்க என்னென்னலாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கறது இந்த பாக்ஸ்ல இருக்கு. சோ மேற்காசிய பானை ஓடுகள், ஒரு மரத்தாலான படகின் பகுதி, பச்சை கலந்த நீலவண்ண ஆடிப்பூச்சு, மேற்காசிய பானை ஓடுகள், செதுக்கு மணிகள் செய்வதற்கான செம்மணி கற்கள், தங்க அணிகலன்கள், இது எல்லாமே இதுல கிடைச்சிருக்கு. கீழடி மற்றும் சிந்து சமவெளி குறியீடுகளுக்கு இடையே உள்ள ஒற்றுமை என்ன அப்படிங்கிறது இதுல கொடுத்திருக்காங்க. சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வைகை நதிக்கரையில் உள்ள கீழடி அகழ்வாய்வுகள் மூலம் வைகை நகரமயமாதல் கிமு 6ஆம் நூற்றாண்டுல இருந்து தொடங்குகிறது அப்படிங்கிறது தெளிவாயிருக்கு. இதே காலகட்டத்தில் தான் வட இந்தியாவினுடைய கங்கை சமவெளி பகுதிகளிலும் நகரமயமாதல் தொடங்கியது அப்படிங்கறத குறிப்பிடத்தக்கது. சோ எது ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதுக்கான போட்டி இதுல கிடையாது. ஓகேங்களா? பொருணை நாகரிகம் தமிழ் பண்பாட்டினுடைய தொட்டில் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவது எது அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது பொருணை நாகரிகம். பொருணை தமிழ்நாட்டின் ஒரே வற்றாத ஆறாகும். இது திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களின் வழியே பாய்கிறது. பொருணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூரில் 1876 ஜெர்மானிய பரப்பாய்வாளர் டாக்டர் ஜாகோர் என்பவரால் அகழ்வாய்வு நடத்தப்பட்டது. பின்னர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த அலெக்சாண்டர் ரீ 1899 1905 வரை ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு செய்தார். அவர் அகழாய்வு செய்து சேகரித்த தொல்பொருட்கள் சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இன்னைக்குமே இருக்கு. இதற்கு பின்னர் சுமார் ஒரு நூற்றாண்டிற்கு பிறகு இந்திய அரசு தொல்லியல் துறையினரால் 2004 ஆதிச்சநல்லூரில் தொல்லியல் அகழாய்வு செய்தனர். இதன் அறிக்கை அண்மையில் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக அரசு தொல்லியல் துறை ஆதிச்சநல்லூரில் உள்ள ஈமக்காடுகள் மற்றும் வால்டு பகுதி புதைமேடுகளில் அகழாய்வு பணியினை தொடங்கியது அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்திருக்காங்க. சோ இததான் தாமிர பண்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? 3200 வருட பழமை என்று உறுதிப்படுத்தப்படுகிறது. தாமிரபரணி ஆற்றினுடையது. சோ இதெல்லாம் ஆதிச்சநல்லூர்ல என்னென்ன கொடுத்திருக்காங்க, சிவகலை அப்படிங்கக்கூடிய ஊர்ல என்னென்ன எக்ஸ்கவேஷன் பண்ணியிருப்பாங்க, தொல்பொருள் அகழ்வாய்ச்சிகள் செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே இதுல கொடுத்திருக்காங்க. சோ இந்த கண்டென்ட் படிக்கும்போது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ அதே மாதிரி ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கையில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்கள், என்னென்ன தொல்பொருட்கள் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது எல்லாமே இது இருக்கும். சோ ஈமத்தாளிகள் கண்டுபிடிச்சிருப்பாங்க, பொன்னான நெற்றிப்பட்டங்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க, பானை வகைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, உயரளவு ஈயம் கொண்ட வெண்கல பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, அணிகலன்கள், சுடுமண் பெண்ணுருவங்கள், கழிவுநீர் மேலாண்மை எப்படி இருந்தது, இரும்பு பொருட்கள் எப்படிங்கிறது எல்லாமே, சங்கு வளையல் தொழில் கூடம், இது எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அயலக தொடர்பை வெளிப்படுத்தும் பானையோடுகளும் நாணயங்களும், இது எல்லாமே இந்த லெசன்ல இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சோ இது மஸ்ட். இதுல இருந்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கீழடியில இருந்தோ, கீழடியில அகழ்வாய்வுகள் பத்தியோ, அகழ்வாய்வுகளுடைய கட்டங்கள் பத்தியோ, எந்தெந்த இடத்துல எது கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே ரிப்பீட்டடா கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். ஓகேங்களா? சோ இது போக 7th லெசன் நம்மளுக்கு சிலபஸ் இருக்கக்கூடிய விஷயம். சோ 7th லெசன்ல பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எதுவுமே இல்லை. சோ லெசன்ஸா நம்ம கம்ப்ளீட்டா படிக்கணும். சோ இதோட 9th ஹிஸ்டரி புக் உங்களுக்கு முடிஞ்சது. சோ இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்மளோட இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட்டோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.